இன்னைக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸான காலாப்பட்ல அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது அங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மொட்டை கடிதாசி வந்து பரவலாகுது. மாணவர்கள் மத்தியில சர்க்குலேட் செய்யப்பட்டிருக்கு ஒரு போஸ்ட். என்னன்னா, ஒரு பேராசிரியர் ஒருவர் வந்து ஒரு பிஹெச்டி மாணவிய வந்து கல்யாணம் பண்ணிக்கதா வாக்குறுதி கொடுத்து, அவங்களோட அஃபேர்ல இருந்து அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகி, பின்ன அது வந்து கருக்கலைப்பு வரையும் இன்னொரு அதுக்கு ஒரு பெண் பேராசிரியர் உடந்தையா இருந்திருக்கிறதாவும் ஒரு நோட்டீஸ் வந்து வெளியாகுது. கடைசியா வந்து அந்த மாணவிய வந்து அந்த பேராசிரியர் கல்யாணமும் பண்ணிக்கல. இப்படி வந்து ஒரு பேராசிரியர், அதாவது ஒரு மேல் ஒரு எம்ப்ளாயரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ன்றவங்க சபார்டினேட். அந்த இடத்துல ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் பிளே ஆகி, இவர் இந்த மாதிரி அவங்க அந்த மாணவியையும் ஏமாத்தி இருக்கிறதா அப்படி ஒரு நியூஸ் வந்தது. அது சம்பந்தமாவும் நம்ம உடனடியா விசாரிச்சு, இது சம்பந்தமா அது உண்மையா என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருந்தோம். ஆனா பல்கலைக்கழக நிர்வாகமும் காவல்துறையும் விசாரிச்சு எந்த பெண்ணும் புகார் அளிக்கல. பாதிக்கப்பட்டவங்க யாரும் புகார் அளிக்கல. அந்த மாதிரி சம்பவம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அதை மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தாங்க. ஆனா அந்த விசாரணையின் போது ஒரு பேராசிரியர் பிரவீன் என்ற பிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பிரவீன் என்ற பேராசிரியர் தான் அதுல ஈடுபட்டு இருப்பதாக பல வதந்திகள் எல்லா இடங்களிலும் பேசுபொருளாக, பல விஷயங்கள் பேசுபொருளாக இருந்தது. அவருடைய ஆடியோ ஒண்ணு அந்த விசாரணை முடிந்து ஒரு 20 நாள்ல அவர் வந்து இந்த பெண் பேராசிரியர் ஒருத்தவங்க கருக்கலைப்பு உதவி செய்ததா சொல்றாங்கல்ல, அவங்களோட பேசக்கூடிய ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது. என்னன்னா வந்து அவர் வந்து அந்த ஆடியோல வந்து உன் பேரு அதுல லிஸ்ட்ல இல்ல, நீ பாதர் பண்ணிக்க தேவையில்லன்னு விசி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த விசியை நம்ப முடியாது. விசியே 1ஆம் நம்பர் ஃப்ராடு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசியும் தரைக்குறைவா பேசுறாரு. இந்த பெண் பேராசிரியர் உடனே வந்து நான் வேணா விசி கிட்ட பேசவா, என்னன்னு பேசுவேன்னு இந்த ஆண் பேராசிரியர் கேட்கிறாரு. உடனே வந்து இதெல்லாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட ட்ரெண்டு பல வருஷமா, இதெல்லாம் கண்டுக்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட விஷயமும் வெளியே வராம இருக்கும். அதனால இதெல்லாம் கண்டுக்காம விட்டுடுங்க அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரையே மிரட்டக்கூடிய தோணியில தான் இந்த ஆடியோ 1.5 நிமிஷம் இவங்களுடைய உரையாடலும் இருக்கு.